உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஃபயர் அண்ட் ஐஸ் இதை எழுதுனது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். இந்த உலகம் எதனால அழியுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஃபயரால் அழியுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஐஸால் அழியுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபயர்னால் என்னது? டிசையர் அப்படின்னா பேராசை. இப்படி இருந்தால் சுத்தமாக கிராட்டிடியூடே இருக்காது. எல்லாருமே நமக்கு தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து வெல்த்தாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இதனால தான் உலகம்லாம் அழியும்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறாரு. இன்னும் சில பேர் வந்து இந்த உலகம் வந்து ஐஸ்னால அழியும்னு சொல்கிறாங்க. ஐஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹேட்ரட், இன்டாலரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் நாட் லைக்கிங் சம் ஒன், சம்திங், சம் ஒன்ஸ் பிலீஃப், ஐடியாஸ் எக்ஸட்ரா. இங்கே வந்து அவங்களுக்கு பொறாமை தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகம் வந்து ஃபயரால் அழியுமா, ஐஸ்னால் அழியுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.